வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இது வந்து எங்கள் சின்ன பொண்ணு 10வது படிக்குது. அதோட ஸ்கூலில் 10த்து பசங்கள்லாம் வந்து விதை உருண்டை எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. இதை வந்து நான் குழம்பு வைக்கும்போதெல்லாம் புளியை கரைக்கும்போது புளியாங்கொட்டையை எடுத்து எடுத்து வைப்பேன். அதில் வந்து 100 புளியாங்கொட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து விதை உருண்டை செய்ய போகிறேன். இதில் இந்த புளியாங்கொட்டைக்கு செம்மண் எடுத்து வச்சுருக்கேன். அந்த செம்மண்ணை பிசைஞ்சு அந்த ஒரு புடி மண் எடுத்து அதுக்குள்ளே புளியாங்கொட்டையை வச்சு விதை உருண்டை செய்ய போகிறேன். 100 புளியாங்கொட்டை எடுத்து வச்சுருக்கேன். கரெக்டாக எண்ணி 100 உருண்டை செய்ய போகிறேன் புளியாங்கொட்டையில். இப்போ எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். தண்ணி இது வந்து நம்ம ரோடு போடும்போது மேலே செம்மண் போடுவாங்க. அதுலேருந்து கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன், செடிக்கு போடலாம் சொல்லிட்டு. இப்போ அதை வந்து எடுத்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சு ஒரு புடி மண் எடுத்து அதுக்குள்ளே புளியாங்கொட்டையை மறைச்சி வச்சிடணும். அதை வந்து நம்ம நர்சரி கவர் மாதிரி இருக்கும், அதில் போட்டு நம்ம முளைக்க வச்சாலும் முளைக்க வைக்கலாம், இல்லை காட்டில் கொண்டு போய் போட்டாலும் போடலாம், அப்படியே முளைச்சிக்கும். அதனால் கேட்டிருக்காங்களா என்னன்னு தெரில, பசங்களாம் வந்து விதை உருண்டை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் நான் இப்போது எங்கள் பொண்ணுக்காக செஞ்சு கொடுக்க போகிறேன். இப்படி பிடிச்சி ஒரு புடி தான் எடுத்திருக்கேன். அதை விரலில் ஒரு ஓட்டை போட்டு அதுக்குள்ளே ஒரு புளியாங்கொட்டை எடுத்து வச்சு விதையை தெரியாமல் வெயிலில் தெரியாமல் மூடிடணும். ஏன்னா எறும்பு, கரப்பாம்பூச்சி நம்ம மண்ணில் போடும்போது எறும்பும் வந்துடும், கரப்பாம்பூச்சும் வந்துடும், செல்லும் அரிச்சிடும். அதனால் இப்போ இதை அப்படி உள்ளே வச்சு உருண்டை உருட்டி காய வச்சு நம்ம வந்து காட்டில் கொண்டு போய் போட்டாலோ இல்லை நர்சரி பையில் போட்டாலோ கவரில் போட்டாலோ அது முளைச்சிக்கும். தண்ணி ஊற்றினோம்னா நம்ம வந்து அது உள்ளே இருக்கிற விதை வந்து வேர் அந்த மண்ணில் பிடிச்சி முளைச்சி வெளியே வந்துடும். அதுக்காக தான் இப்போது விதை உருண்டை கேட்டிருக்காங்க ஸ்கூலில். அதுக்காக நான் செய்கிறேன் பாருங்கள். எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். தெரியாதவங்க இந்த மாதிரி செஞ்சு நம்ம நர்சரிக்கும் கொடுக்கலாம், வாங்கிக்கிறாங்க. நம்ம முளைக்க வச்சும் வேப்பங்கொட்டை, புளியாங்கொட்டைலாம் நம்ம காட்டு ஓரம் இருக்கிறவங்க கொடுக்கலாம், ஃபாரஸ்ட் ஆஃபீஸுக்கும் கொடுக்கலாம். அது மாதிரி உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செஞ்சு கொடுங்க. இந்த பக்கம் 10 வச்சுருக்கேன், அந்த பக்கம் 10 வச்சுருக்கேன். கரெக்டாக 10 உருண்டை நேராக வச்சு எண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து 100 புளியாங்கொட்டை. இதை காய வச்சு கவரில் போட்டு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்ப போகிறேன். இது மாதிரி உங்களால் முடிஞ்சால், உங்களுக்கு கிடைச்சா வேப்பங்கொட்டை, புளியாங்கொட்டை, புங்கங்கொட்டை, அப்புறம் வந்து நாவல் கொட்டை, இந்த மாதிரி எது கிடைச்சாலும் உங்களால்